தெய்வங்களோட வரிசையில் சுக்கிராச்சாரியார் என்று அழைக்கப்படுற சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பொறுமைக்கும் அமைதிக்கும் மறு உருவம் யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தாங்க. யார் என்ன செஞ்சாலும் சரி, அது தாங்கி கொள்கிற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க. அதனால என்னவோ தெரியல, எல்லா ராசிக்காரங்களை விட ஒரு படி மேலே தாங்க நீங்கள் உயர்ந்து இருக்கிறீங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் குமுறக்கூடிய காளியாக தாங்க இருப்பீங்க. ஆனால் சண்டை போடுற காளியாக இருக்க மாட்டீங்கங்க. யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி, எல்லா பள்ளியும் உங்கள் மேலே தான் வந்து விழுகுது. அதை தாங்கி கொள்கிற மனப்பக்கம் உங்ககிட்ட இருக்குங்க. இப்போ வேலைக்கு போகிற ரிஷபராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா மாடு மாதிரி உழைப்பாங்க. அந்த மாடு மாதிரி அடி உத வாங்குவாங்க. பழியும் திட்டும் வந்து விழும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த காசு கண்டி. ஆனால் மாடு மாதிரி உழைப்பாங்க. ஆனால் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்காது. இந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் உயிரே கொடுத்து வேலை செய்கிறீங்க, நேர்மையாக வேலை செய்கிறீங்க. ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கேற்ற மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நிலை இப்பொழுது கண்டிப்பாக மாறும். எல்லாரும் சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரனா நீ சுக்கிரன் தான் அதிபதியாச்சே, உனக்கு என்னப்பா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். வெளில இருக்கிறவன் நல்லா சிரித்து சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நம்ம நிலைமை நமக்கு தாங்க தெரியும். கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் மித்தவங்க கண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் வெளி உலகத்துக்காக மறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்கிறாங்கங்க. ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷமே இல்லை, அவ்வளவு வலிகள் இருக்குங்க. அந்த வலிகளை நம்ம தாங்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வெளியில் புன்னகையோடு தெரியுறவங்க தாங்க ரிஷபராசிக்காரவங்க. நிறைய பேர் நிறைய துரோகம் வலிகள் எவ்வளவோ கொடுத்தாலும் ஒரு புன்னகையோடு அந்த பதிலை சொல்கிறவங்க தாங்க ரிஷபராசிக்காரவங்க. இந்த மாதிரி துரோகம் செய்கிறவங்க கிட்ட அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்கிறனால தான் கடவுள் என்னவோ தெரியல உங்களை கொஞ்சம் நல்லா வச்சுருக்காருங்க. அப்படி தாங்க சொல்லணும். நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னால் தான் சனி பகவானும் உங்களை நல்லா பார்த்துக்குவார். நீங்கள் அவங்கள கர்ம வினைகளும் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இது 100% உண்மைதாங்க. உங்கள் எண்ணம் போல தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா, நீ நல்லா இருன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு விலகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அவங்க நீ நல்லா இருக்க மாட்ட, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அதனால் எப்பயும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சிரித்த முகத்தோட நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி வெளியில் வாங்க. கொஞ்ச நாட்களில் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காமல் இருக்கும். மேலும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் சொல்லவே தேவையில்லை, அவங்க சூப்பராக படிப்பாங்க. திறமை ஒழுக்கம் எல்லாத்துலேயும் 100% உயர்ந்து இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரவங்க. மேலும் சூரிய பகவான் அருளால் தலைமை பண்பு அதிகரிக்கும். தலைமை பண்பு வந்தாலே நம்மளுக்கு பொறுப்பு, திறமை, ஒழுக்கம் எல்லாமே வந்துடும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகம் கொட்டி கிடக்கு. பதவி பலன்கள் அதிகரிக்கும். அரசு வேலையில் இருந்தீங்களா உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதான் மாடு மாதிரி உழைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதான் சொல்கிறேன், இந்த காலம் உங்களுக்கு பதவிக்கான காலம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் வளர்ச்சி காட்டுவீங்க. ஆன்மீக வளர்ச்சியாலேயே உங்களுக்கு செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விவசாயம், நிதி, சொத்து நிலைத்து இருக்கும். உடல்நிலை இப்போ கொஞ்சம் நல்லா இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ உடல்நிலை மென்மேலும் உயருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பாடங்கள், அனுபவங்கள்
உங்களுக்கு நிறைய கிடச்சிட்ருக்கு. அந்த அனுபவங்கள்லே நீங்கள் வாழ்க்கையில் உயருவீங்கங்க. சூரிய பகவானும் சனி பகவானும் இருப்பது உங்களுக்கு சோதனையை தரும். அதையெல்லாம் நீங்கள் சாதனை படைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ரிஷபராசிக்காரவங்க. சோதனையை தருவார், ஆனால் அந்த சாதனை வெற்றி உங்களுக்கு நிலைத்து தர மாதிரி இருப்பார். இப்போ கொஞ்ச நாள் சோதனை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுப்பார். அதனால் மனசை கொஞ்சம் தைரியமாக படுத்திக்கிட்டு சோதனை தர காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ரிஷப ராசிக்காரவங்க வாழ்க்கையில் 30 வயதுலேருந்து 50 வயதில் வரை இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும் காலம்தான் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்புறம் 13 வயதுலேருந்து 20 வயதில் வரை இருந்தாங்கன்னா திறமையும் ஒழுக்கமும் உயரும் காலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 5 வயதுலேருந்து 13 வயது வரை இருந்தாங்கன்னா கற்றல் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு இருக்குங்க. 50 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது இந்த காலம். ரிஷபராசிக்காரவங்கனாலே சோதனையிலே ஊறி வளர்ந்தவங்க தாங்க ரிஷபராசிக்காரவங்க. அதையும் தாண்டி வெற்றி பெறவங்க ரிஷபராசிக்காரவங்க. தலைமை பண்பு அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பண்பு அதிகரித்தாலே பொறுமை, திறமை, ஒழுக்கம் எல்லாமே அதிகரிக்கும். தலைமை பண்பில் இந்த 3மே ஒன்று சேர்ந்து தாங்க இருக்கும். கணவன் மனைவி இருந்தீங்கன்னா சண்டை இருக்கும், ஆனால் எப்போவுமே சண்டை இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போவாங்க, விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். அதனாலே நெருக்கம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்துட்டு போகணும். சண்டை ரொம்ப பெரிய சண்டையே போச்சுன்னா யாராச்சும் 2 பேர்த்துல ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மேலும் 30 வயதுக்கு மேலே இருப்பீங்கன்னா யோகம்தான் இந்த காலகட்டத்தில். யோகம் உங்களுக்கு கொட்டி கிடக்கு, லாபமும் உங்களுக்கு கொட்டி கிடக்கு. அதை சரியான வழியில் பயன்படுத்த பாருங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை சனி பகவான் சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால கால்வலி, கைவலி, மூட்டு வலி கொடுத்துட்டு அப்புறம் சரி செய்வார். அதனால் நீங்கள் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகம் சிந்தனை உங்களோட நீண்ட ஆயுளுக்கு வழி சேர்க்கும். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும் காலம் கட்டுந்தாங்க இது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களோட 7-8 தலைமுறையும் அந்த புண்ணியத்தால் வாழுங்க. உங்களால் முடிஞ்ச சிறிய உதவி ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க, ரொம்ப நல்லதுங்க. சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. தினம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. செம்பருத்தி பூ வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம், அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சூரிய பகவானுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்சு குளித்து சூரிய பகவானை வழிபட்டால் உங்களோட குடும்பம் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான நாள். காலைல எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டால் உங்கள் குடும்பம் விருத்தி அடையும், நல்லதே நடக்கும். மேலும் சனி பகவான் தாழ்மையை கொடுத்தாலும் சூரிய பகவான் நம்பிக்கையை கொடுப்பார். நீங்கள் நீதி நேர்மைக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் பிரிவுகள் இருந்தால் ஒன்று செய்யக்கூடிய நேரம் இது. சொந்தங்கள், நண்பர்களில் பிரிவுகள், சண்டைகள், சச்சரவுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய நேரம் தாங்க இது.
ரிஷப ராசிக்காரவங்க சோதனை மூலம் வாழ்க்கையில் சிகரத்தை அடைவாங்கங்க. அதனால் இந்த காலகட்டம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் காலகட்டம். ஆடு மாடு போல் வேலை செஞ்சு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஊதிய உயர்வும் மரியாதையும் கிடைக்கும் காலகட்டம். அரசு வேலைகளை பணிபுரியவங்களா இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அரசு வேலைகளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எழுதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இந்த ஒரு தடவை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்கள் புகழ் பதவி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் காலகட்டம் இது. ரிஷப ராசிக்காரவங்களால எவ்வளவு சோதனை வந்தாலும் சாதனையை மாற்றுறவங்க தான் ரிஷப ராசிக்காரவங்க. ரிஷப ராசிக்காரவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க நல்லா இருந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறனால தான் அவங்க வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் இருக்குது. மேலும் ரிஷப ராசிக்காரவங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபமும் யோகமும் குவிஞ்சு கிடக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. உடல்நிலையில் அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. தினமும் காலையிலும் இரவிலும் தூங்க செல்லும்போது ஓம் நமச்சிவாய என்று சொல்லுங்கள். ஓம் சரவணபவ அப்படி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த காலையில் சொல்லும்போது அந்த நாளே உங்களுக்கு பிரகாசமாக ஆக்டிவோடு இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்புறம் ஆறுமுக படை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை ஏற்படுத்தும். ஏதாச்சும் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கையில் மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சனி பகவான் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் அவங்கள போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதனால் முருகனை போய் தரிசனம் செஞ்சாலே மன நிம்மதியோடு வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.